பிரேஸ் லார்ட். கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை காவற்காரனாக வைத்தேன் என்று சொல்கிறார். எசேக்கியேல் 33:7 வாசிக்கிறோம். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. இந்த காவல்காரனுடைய வேலை என்ன? நம்பர் 1, தேசத்தின் பாவங்களுக்காக கண்ணீருடன் ஜெபித்து தேவனுடைய கோபத்தை தணிப்பவர்கள். நம்பர் 2, பாவம் செய்யும் நபர்களை கண்டு எச்சரித்து அவர்களை கிறிஸ்துவிடம் வழி நடத்துபவர்கள். தேசத்தினுடைய பாவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற காவற்காரர்கள் எழும்ப வேண்டும். மூசையை போல, மூசை எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அழகாக கர்த்தர் வழி நடத்தினார். ஆனால் அவர்கள் செய்த பாவம் என்ன? தங்களுக்கு ஒரு விக்கிரத்தை உண்டு பண்ணி அதை வணங்கி கொண்டிருந்தார்கள். பயங்கரமான பாகாளி உடைய பயங்கரமான ஒரு பாவத்திலே ஜனங்கள் இருக்கும் பொழுது தேவனுடைய கோபத்தை ஆட்டும் பொருட்டாக மோசே திறப்பிலே நின்றான் என்று பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் நன்மையாக போஷித்து வருகிறார். ஆனா நம்ம உண்மையுள்ள ஜீவனை விட்டுவிட்டு, உண்மையுள்ள தேவன், உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த தேவன், உங்களையும் என்னையும் வழி நடத்துகிற தேவனை விட்டுவிட்டு மனுஷரை தெய்வமாக்கி கொண்டு, மனுஷரே தெய்வம், ஊழியக்காரர்களே தெய்வம் என்று சொல்லி அவர்கள் பின்னேதான் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த தேவன், உங்களையும் என்னையும் கைவிடாமல் வழி நடத்துகிற தேவன், அந்த தேவனை நோக்கி பார்ப்பது இல்லை. இன்றைக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார். 2, பாவத்தை செய்தால் எச்சரித்து கிறிஸ்துவண்டி வழி நடத்த பினேகாஸ் போன்ற தேவ மனிதர்கள் தேவை, தேவ ஊழியர்கள் தேவை. எசேக்கியேல் 33:8-9 இப்படியாக வாசிக்கிறோம். நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்த பலியை உன் கையிலே கேட்பேன். யார் கையிலே கேட்கிறார்? கர்த்தருடைய ஊழியக்காரராகிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் கேட்பார், கணக்கு கேட்பார். துன்மார்க்கன் தன் தனியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். இன்றைக்கு சபைகளுக்கு தேவை பினகாசை போல தேவ சமூகத்தில் பரிந்து பேசும் செயல்படும் வீரர் தான் தேவை. இந்த சபைகளிலும் தேவனுடைய கோபத்தை சபையாரை விட்டு நீங்கும்படி உபவாசித்து கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்கும் ஜெப வீரர்கள் தேவை. இன்னைக்கு அநேகர் எங்க ஓடுகிறார்கள்? பேரும்ப பெருவிழா, சுகமளிக்கும் விழா, அற்புதங்கள் எங்கே நடக்கும் என்று சொல்லி அங்கேதான் விசுவாசிகள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். உபவாச கூட்டம் என்றாலே மிகவும் குறைவு. இன்னைக்கு சபையில நடக்கிற உபவாச கூட்டத்திற்கு ஆல்நெட் பிரேயருக்கு எத்தனை பேர் கலந்து கொள்கிறீங்க? அந்த உபவாச கூட்டத்துல, அந்த உபவாச ஜெபத்துல ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு மேன்மையாக உங்களை வைப்பார் தெரியுமா? இன்னைக்கு சபைகளில் உலக சிநேகம், சிற்றிம்பங்களும் ஆபாசங்களும் வேசித்தனமும் பெருகி வருகிறது. தேசத்துல பாவங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. திறப்பின் வாசலில் நின்று கதறி ஜெபிக்கும் மனிதர்களை தான் தேவன் தேடுகிறார். உங்களை தேவன் காவலாளராக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஊழியர்கள் கண்டும் காணாத போல இருக்கும் தேவ ஊழியர்களை தேவன் எச்சரிக்கிறார். இஸ்ரவேல் சித்தீமில தங்கி இருக்கையில ஜனங்கள் மோவாப்பு குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அதனால இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது என்று என்னாகமம் 25:3-9 வாசிக்கிறோம். அந்த வாதைகள் செத்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 24,000 பேர். மேலும் என்னாகமம் 25:10-11 வாசிக்கும் பொழுது தேவனுடைய கோபத்தை இந்த பினேகாஸ் திருப்பினான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே,
பினகாசை போல திறப்பிலே நின்று சபையில் உள்ள மக்களின் சீர்கேடுகளுக்காக அழுது புலம்பி உபவாசித்தால் தேவ கோபம் உன் சபையை விட்டு நீங்கும், குடும்பத்தை விட்டு நீங்கும். பினகாசை போல நீ தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து மக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தால் உனக்கும் உன் பின்வரு சந்ததியாரும் நித்திய ஆசாரிப்பு பட்டத்துக்குரிய உடன்படிக்கையும் ஆசீர்வாதமும் அவர்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ள பினகாசுகள் தான் சபைகளுக்கு தேவை. இன்னைக்கு தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் இன்னைக்கு முழுமையாக கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. தேவ ஊழியர்கள் சத்தியத்துல உறுதியாக நின்று அன்போடு எச்சரித்து சபையில் பரிசுத்தத்தை நடத்த வேண்டியது அவருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. ஆனா இன்னைக்கு தேவ ஊழியர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களை எச்சரிப்பது இல்லை, கண்டும் காணாதோ போல இருக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள், சபையில குடும்பங்கள் தெரியுமா? புருஷர்கள் வேண்டாத தகாத உறவை வைத்துக் கொண்டு இன்னைக்கு எத்தனை ஸ்திரீகள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் தெரியுமா? குடும்பத்துல பயங்கரமான குழப்பம் பிரச்சனையோடு. ஆனா இன்னைக்கு தெய்வ ஊழியர்கள் அவர்களை கண்டு கொள்வதே கிடையாது. அப்படிப்பட்ட புருஷர்களை அழைத்து தேவ ஆலோசனை கொடுத்து எச்சரிக்க வேண்டியது ஊழியர்களுடைய கடமை. ஆனா அவர்கள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவரிடத்துல வரும் தசம பாகம், பொருளாதார உதவி, இந்த எல்லா ஆதரவும் இவங்கெல்லாம் நின்றுடுமே என்ற பயம். நம் மனிதர்களுக்கு பயப்படுகிறோமா? தேவனுக்கு பயப்படுகிறோமா? சத்தியத்தை சொல்லாத ஊழியமே அல்ல. பாவத்தை மறைக்க ஊழியர் தேவனுடைய காவலாளி அல்ல. எனக்கு மிகவும் பிடித்த ஹைதராபாத்ல ஒரு ஊழியர் உண்டு. நான் சபையை சொல்ல மாட்டேன். அந்த ஊழியர் பாவம் செய்கிற ஜனங்களை விசுவாசிகளா இருந்தாலும் சரி, மூப்பர்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு மூப்பர்களுக்கு உடந்தையா இருக்கிற தேவ ஊழியர்களை தேவன் எச்சரிக்கிறார். ஆனா அந்த சபையில, அந்த ஹைதராபாத்ல இருக்கிற அந்த ஊழியர் தெரியுமா, மூப்பரா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வாலிபலா இருந்தாலும் சரி, பாவம் செய்தால் அவர்களை எச்சரிப்பார். அதனால அந்த ஐயரை யாருக்குமே பிடிக்காது. அப்படி எச்சரிக்கப்பட்ட ஊழியர்கள் தான் இன்னைக்கு தேவை. நான் உன்னை காவல் ஆளியாக வைத்தேன் என்றார். ஆனா நம்ம எச்சரிக்கிறோமா? ஊழியர்கள் நீங்க எச்சரிக்கிறீர்களா? அன்பான தேவ ஊழியர்களை, மனிதனுடைய ஆதரவை காப்பாற்ற அல்ல, தேவனுடைய சத்தியத்தை அறிவிக்கவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றே மனம் திரும்புவோம், சத்தியத்திற்காக நிற்போம், தேவன் முன் குற்றமற்றவர்களாய் காணப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா.